நீதில சுப்ஹானல்லாஹ் நீதி வழங்க நீதிதான் என்று யாருக்கும் தெரியணும். அல்லாஹ்வுடைய சட்டம் கேட்டா நோன்பு 30 முஸ்லிம் டிரஸ்டில் நடந்த ஈமானிக்கள் சக நேரத்தில் ராஜ் டிவி ஒளிபரப்பு செய்யப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவிப்புகள் மற்றும் இஸ்லாமிய மார்க்கம் PJ அவர்களின் நூற்றுக்கணக்கான தலைப்புகளில் வீடியோ ஆடியோ சிடிகள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட் 31 அங்கப்பநாயக்கன் தெரு சென்னை 1. போன் நம்பர் 521173 520697. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. والناجعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فاستبقوا. ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிமார்களுடைய வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே வரலாற்றுக்கு முன்னால் நபிமார்களுக்கு இலக்கணங்களை அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நபிமார்கள் என்று தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படக்கூடியவர்கள் இறைவனிடமிருந்து வேதத்தை பெற்று மக்களுக்கு வழங்குகிற பணியை மட்டும் செய்வார்களா, அல்ல அந்த வேதத்திற்கு விளக்கம் அந்த வேதத்தினுடைய போதனைகளுக்கு வடிவம் வாழ்ந்து காட்டுகிற பணியை சொற்காக அனுப்பப்பட்டார்களா? இதை நாம் நேற்றைய தினம் ஓரளவுக்கு அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய பணிகளை சொல்லும் பொழுது, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது 4வது அத்தியாயத்தில் 150, 151, 150 ஆகிய 3 வசனங்களில் முக்கியமான ஒரு அறிவுரையை சொல்கிறான். இது ரொம்ப கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு வசனம். திருக்குரான் மட்டும் போதும் எங்களுக்கு, நபிமார்களுடைய விளக்கம் தேவை, நபிகள் நாயகத்தின் விளக்கம் தேவையில்லை என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அவர்கள் முஸ்லிம்களே அன்று திருக்குரான் பிரகடகிறது. அந்த வசனம் தான் இது. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லதீன யக்ஃபுன பில்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் யார் நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்ட அவர்கள் விரும்புகிறார்களோ, யார் அல்லாஹ்வையும் தூதர்களையும் நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வையும் தூதர்மார்களையும் வேறுபடுத்தி பார்க்க விரும்புகிறார்களோ, சிலர் ஏற்று சிலதை நிராகரிப்போம் என்றும் தார்களோ, அதாவது அல்லாஹ்வுக்கும் தூதர்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டி செலவை ஏற்றுக்கொள்ள செலவை மறுப்போம் என்று யார் சொல்களோ, சபீலா, இதற்கு இடையே ஒரு புதிய ஒழுக்கத்தை உருவாக்க நாடுகிறார்களோ, உலாய்கஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள்தான் சத்திய காபிர்கள், நிராகரிப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததனால் இல்காபிரீன அதாபனா, இத்தகைய காபிர்கள் நிராகரிப்பவர்களுக்கு இழிவுபட்டும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இது 151 வசனம். இது அல்லாஹ் என்ன கேட்டா, அல்லாஹ்வும் தூதர்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படி சொல்றான். அல்லாஹ்வுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னா அப்ப அல்லாஹ்வும் தூதரும் ஒன்னா நீங்க நினைக்கலாம். அல்லாஹ்வும் தூதரும் சமம். அப்ப எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு மத்தியில பாரபட்சம் காட்ட கூடாதா? அப்ப 2 பேரையும் சமம்னு சொல்லணுமா? அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்ல. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மத்தியில ஏராளமான பாரபட்சம் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. இது அந்த பாரபட்சத்தை சொல்லல. அல்லாஹ்தான் மனிதர் தான். ரசூல் அல்லாஹ்வாக முடியும். அல்லாஹ்வுடைய தன்மை எதுவும் ரசூல் முடியாது. அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கம் நாங்க பாரபட்சம் காட்ட மாட்டோம்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு தொழுதுட்டு ஒரு நாளைக்கு ரசூலுக்கு தொழுவ முடியுமா? அப்ப பாரபட்சம் காட்டுறது அர்த்தம் இல்ல.
பாரபட்சம் காட்டாதுன்னு சொல்ற அல்லாஹ் அதுக்கு அவனே சொல்லிடுறான். எந்த பார காட்டக்கூடாதுன்னு கேட்டா, சிலதை ஏற்றுக்கொள்வோம் சிலதை மறுப்போம், அந்த பாரபட்சம். ஈமான் கொள்ற விஷயத்துல பாரபட்சம், ஏற்று நடக்கிற விஷயத்துல பாரபட்சம், கட்டளைக்கு கட்டுப்படுற விஷயத்துல பாரபட்சம். இந்த பாரபட்சம் யாராவது காட்டுவாரு? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மத்தியில பாரபட்சம் இருக்கு, யாவும் வச்சுக்கணும். கண்டிப்பா பாரபட்சம் காட்டி ஆகணும். அல்லாஹ் வைக்கிற இடத்துல ரசூல்மார்களை வைக்க முடியாது, ரசூல்மார்களை வைக்கிற இடத்துல அல்லாஹ் வைக்க கூடாது. இதுல யாருக்கும் இரண்டாவது கருத்து இல்ல. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு மத்தியில பாரபட்சம் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது, அல்லாஹ் சொன்னா கேட்குவேன், ரசூல் சொன்னா கேட்க மாட்டேன், இவங்க சொன்னா ஏத்துக்கிறேன், அவங்க சொன்னா ஏத்துக்கிற மாட்டேன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் யார் பாரபட்சம் காட்டுகிறார்களோ அவர்கள் நிராகரிப்பாளர்கள். அவங்க இஸ்லாத்தை விட்டு குர்ஆன் மட்டும் எனக்கு போதும், நபி அதை கொண்டு வந்தவருடைய விளக்கம் தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா பாரபட்சம் காட்டிடுறாங்க. இன்னும் தெளிவா அந்த வசனத்துக்கு அர்த்தத்தை பாருங்க. இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதர்களுக்கும் தூதர்களையும் யார் மறுக்கிறார்களோ அவர்களும், வயுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதர்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்ட யார் விரும்புகிறார்களோ அவர்களும். அந்த பாரபட்சம் காட்டுவதை எப்படி, அது நல்லா வளர்க்கிறான். யகூலூன நூமினு பிபாலின் வ நக்ஃபுரு பிபாலின், சிலவற்றை ஏற்போம் சிலவற்றை மறுப்போம் என்று கூறுகிறார்களோ அவர்கள், யுரீதுன அன் யத்தகிது பைன ஸாலிக சபீலா, இதற்கு இடையே ஒரு புது மார்க்கத்தை, சபீல்னா மார்க்கம், புது வழியை உண்டாக்க நாடுகிறார்களோ அவர்களும், உலைக்கஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள் தான் நிராகரிப்பாளர்கள், அவர்களுக்கு இழிவு தரும் வேலையை சித்தப்படுத்தி இருக்கிறோம் நல்லா சொல்றான். அப்ப கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்துல, கட்டளைகளை ஏற்று நடக்கிற விஷயத்துல அல்லாஹ் சொன்னாலும் கேட்கணும், ரசூல் சொன்னாலும் கேட்கணும். அது அல்லாஹ் சொன்னா மட்டும் தான் நான் கேட்பேன், ரசூல் கேட்க மாட்டேன்னா அப்போ ரசூல் சொந்தமா சொல்றாரு நம்ம நினைக்க வேண்டாயிரும். ரசூல் சொந்தமா சொல்ல போறது இல்ல, ரசூல் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை தான் அவர் எடுத்து சொல்ல போகிறார். அப்ப அல்லாஹ் சொன்னா கேட்பேன், ரசூல் சொன்னா கேட்க மாட்டேன் என்று யார் சொல்கிறார்களோ அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதாக சொன்னாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புவதாக சொன்னாலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை. அவர்கள் நாங்கள் முஸ்லிம்கள் வட்டத்தில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் முஸ்லிம்கள் வட்டத்தில் இல்லை. வெறும் காபிர் எல்லாம் சொல்லல, தாய்க்கஹுமுல் காபிரூன ஹக்கா, ஹக்காகவே இவர்கள் தான் காபிர், உண்மையாகவே சத்தியமாகவே உண்மையாக உறுதியாகவே அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அப்ப நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்வதை எப்படி கேட்டு நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அதே மாதிரி இறை தூதர்கள் என்னவெல்லாம் நம்ம கட்டளை இடுகிறார்களோ அதையும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று ஹதீஸ் சொல்லல, குர்ஆன் சொல்லு. இந்த குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றாங்களா, அந்த குர்ஆன் சொல்லுகிறது நீ ரசூலுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில நீ பின்பற்றுவதில் கட்டுப்படுவதில் பாரபட்சம் காட்டினா முஸ்லிம் இல்லைன்னு சொல்லுது. அப்ப குர்ஆன் மட்டும் போதுங்கிறவங்க இந்த வசனத்தை நிராகரிச்சு குர்ஆனை நிராகரிச்சிடுறாங்க. உண்மையில உங்க குர்ஆனை நம்பல. இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நபிகள் நாயகத்தை மட்டும், நபிமார்கள் மட்டும் மறுக்கல, குர்ஆனை மறுத்துறாங்க. இது குர்ஆன் தானே, இது 450 குர்ஆன் வசனம் தானே, 451 குர்ஆன் வசனம் தானே. அப்ப எப்ப அவங்க ரசூல் வேண்டியதுலன்னு அவங்க சொல்றாங்களோ இந்த வசனத்தை குர்ஆனை தான் நிராகரிக்கிறாங்க, அவங்க ரசூலை மட்டும் நிராகரிக்கல. அப்ப டோட்டல் குர்ஆனை நிராகரிச்சு ரசூலை நிராகரிச்சு மார்க்கத்தை நிராகரிக்கிறவங்களாக ஆகிறாங்க என்று இந்த வசனம் டிக்ளேர் பண்ணுகிறது. இது ஒரு அடிப்படையான விஷயம். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்ல வைக்கிற மாதிரியே நபிமார்கள் சொல்வது கேட்கறதுக்கு தான் நபி அனுப்புனான்லாம் தொலைஞ்சிடணும். நபிமார்களை புஸ்தகத்தை வாங்கி கொண்டாந்து தபால்காரர் பாக்குறதுக்கு அனுப்பல. ஒரு தபால்காரருக்கு தபால்ல உள்ள விஷயம் என்னன்னு தெரியாது, அதுல வர்ற சந்தேகங்களை அவருக்கு விளக்க முடியுது. யார் எழுதினாரோ அவர்தான் அவன் சந்தேகம் கேட்டுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினா அதனுடைய விளக்க உரை தபால்காரருக்கு தெரியுமா? தெரியாது. ஏதாவது சந்தேகம் எனக்கு தான் போன் பண்ணி கேட்கணும், இந்த மாதிரி எழுதினீங்கன்னு புரியலையேன்னு கேட்கணும். அப்ப எழுதினவர் தான் விளக்கணும். அந்த வேலைக்கு வந்தாங்க நபிமார்கள். தபால்காரர் வேலைக்கு வரல, உங்களுக்கு அந்த கடிதத்தை கொண்டாந்து தந்து அதுல டவுட்ல கேளுங்கன்னு சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படியாச்சும் எங்கிட்ட கேளுங்க நான் விளக்குறேன்னு சொல்லுவதற்கு இருக்கிறாங்க. அப்படிங்கறத நம்ம தெளிவா அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம அடிப்படையான விஷயம். நபிமார்களை கரெக்டா புரியலன்னு சொன்னா அந்த மாதிரியான அந்த காபிர்கள் நல்லா சொல்றான அதுல சேர வேண்டிய ஒரு துர்பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்த காப்பாற்றணும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 53 வசனத்துல சூரத்துல் நஜ்ம் என்ற ஆயத்துல 2, 3 ஆகிய வசனங்களில் சொல்கிறான், மகல்ல சாஹிபுக்கும் ஒமாகவா, உங்களுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மா லல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய தோழர் வழி தவறவில்லை, ஒமாகவா
அவர் வழிகட்டும் போகவில்லை. ஒமா இன்துகு அனில் ஹவா, மனோ இப்படி அவர் எதுவும் பேசுவதில்லை. ஹுவ இல்லா வஹீயுஹா, அவர் பேசுவதெல்லாம் அறிக்கப்படுகிற தூது செய்தியை தவிர வேறு. அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி மக்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். அந்த குர்ஆன் மூலமா அறிமுகப்படுத்துறான். எந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்களோ அந்த குர்ஆன் மூலமாகவே நபிகள் நாயகம் எப்படி அறிமுகப்படுத்துறான்? மா லல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய தோழர். இதுலயும் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. உங்களுடைய தோழர் தான் அல்லாஹ் சொல்றான். அதனால சகாயம். இந்த தோழர் நபிகள் நாயகத்துக்கு மட்டும் தான் சீடர்னு சொல்ல மாட்டோம். இந்த மத குருவா இருந்தாலும் என்ன செய்வாங்க, அவங்களை பின்பற்றக்கூடியவர்களை தோழமையா கருத மாட்டாங்க, சீடர்னு தான் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் மாத்திரம் தான் சீடர்களை ஒழிச்சு தோழருங்கிறத கொண்ட ஒரே ஆன்மீக தலைவர். உலகத்துல எந்த ஆன்மீக தலைவரும் தமக்கு கீழே உள்ளவங்களை தோழராக ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இஸ்லாத்திற்கு பிறகுதான் இந்த காம்ரேடுகள் வந்தாங்க, அவங்க தோழர்னு பயன்படுத்தினாங்க. அது பிந்து இந்த கம்யூனிசம் நமக்கு பிந்து இஸ்லாமிய சித்தாந்தத்துக்கு பின்னாடி வந்தது. அதனால இந்த தோழர்னு சொல்லி சொல்ற சித்தாந்தத்தையே உலகத்துக்கு தந்தது திருக்குறான். நபிகள் நாயகம் வழிகட்ட வந்த தலைவரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்கள் தோழருங்க மா லல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய தோழர் முகமது இருக்கிறாரே அவர் பேசுவதெல்லாம் நான் சொல்றேன் பேசுகிறார், அவராக பேசுவதில்லைங்கிறான். மா என்துக்கு அல் ஹவா. ஹவான்னா என்ன உங்களுக்கு தெரியும்? ஹவாவுக்கு அர்த்தம் ரொம்ப ஹவான சுபிடிச்சாதான் சொல்லுவீங்களே, அதான் ஹவா, மனோ இச்சை. மனோ இச்சைப்படி அவர் எதுவும் பேசுவதில்லை. மா என்துக்கு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, அவர் பேசுகிற அனைத்துமே அறிவிக்கப்படுகிற தூது செய்தியை தவிர வேறு இல்லை. இது குர்ஆன் வசனம். இதை நீங்க ஆய்வு பண்ணணும். அப்ப நபிகள் நாயகம் பேசியதெல்லாமே என்னுடைய செய்திதான் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அவங்க எவ்வளவு காலம் இறை தூதரா இருந்தாங்க? 23 வருஷ காலம் இருந்தாங்க. 2 வருஷம் 1 வருஷம் 6 மாசம் இல்ல, 23 வருஷ காலத்துல ஒரு பேசின பேச்சு உலகம் இருக்குமா? இப்ப குர்ஆன் இருக்குங்க, ஒரு 6000 வசனங்கள், சுமார் 6000 வசனங்களை கொண்டது ஒரு குர்ஆன் இருக்குது. இவ்வளவுதான் 23 வருஷத்துக்கு பேச முடியுமா? இந்த குர்ஆனை உட்கார்ந்து ஓதி பாருங்க, கூட ஒதுக்கிட்டா வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் வாங்கினா கூட 30 நாள்ல ஓதி முடியலாம். ஒரு 30 நாள் பேச்சு தான் இது. அவர் வச்சுட்டா கூட ஒரு 30 நாளைக்கு பேசின பேச்சு ரெக்கார்டு பண்ணா கூட இதோட ஜாஸ்தியா வரும். ஒரு மனிதனுடைய 23 வருஷம் பேச்சு உள்ளதானா? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பேசுறதெல்லாம் நான் சொல்லித்தான் பேசுறாருங்களா? அவர் பேசுறது எல்லாமே ஏற்றுள்ளணும், அவர் பேசுறது எல்லாமே உள்ளதானே? இது கொஞ்சம் தானே இருக்குது, இது 10 நாள்ல பேசிவிடலாமே. நம்ம கிட்ட இருக்க குர்ஆனை ஒரு மனிதர் பேச அவரா பேசினார்னு சொன்னா எத்தனை நாள்ல பேசிவிடலாம்? 10 நாள் பேசிடலாம். ஆனா நான் பேசுற பேச்சு ஒரு 10 நாளைக்கு இப்ப நடத்திருக்கோம்ல வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரம் இது வந்துடும். பேசுறவர்கள் ஈஸி. எப்பவுமே எழுத்துல கொண்டு வந்தீங்கன்னா, நான் பேசுன இந்த 10 நாள் 7-8 நாள் உரையை நீங்க எழுதுனா கூட உங்களுக்கு எட்ட வந்துடும், ஒரு அரை குர்ஆன் வந்திருக்கு நேரம். 30 நாளைக்கு பேசுற எழுதி முடிச்சீங்கன்னா 30 குர்ஆன் அளவுக்கு என்ன செய்யும்? அளவு தரத்துக்கு சொல்லல, அந்த அளவு பேப்பர் அளவு, பக்க அளவு, வசனத்தினுடைய அளவு பொறுத்த வரைக்கும் அவ்வளவு வந்துடும். அப்ப நபிகள் நாயகத்தை பத்தி அல்லாஹ் என்ன சர்டிபிகேட் தர்றான்னு கேட்டா, அவர் பேசுனதெல்லாம் தூது செய்தி. அப்பன்னா இந்த குர்ஆன் அல்லாம வேற தூது செய்தி இருக்குன்னு அர்த்தம் இருக்குல்ல. குர்ஆன் மட்டும் தூது செய்தி இல்லமா, அது கொஞ்சம் அதுக்கு விளக்கமாக ஒரு தூது செய்தியை உள்ளத்துல போடுவான். அதுவும் அல்லாஹ் போடக்கூடிய தூது செய்தி தான். இப்ப தொழுவுண்டு அல்லாஹ் கட்டளை வச்சான், தொழு சொல்லி கட்டளை குர்ஆன்ல இருக்குது. எப்படி தொழுவுறது? இப்படி ஆப்பி கட்டுக்குவாரு. இது என்ன ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயமா? இப்ப கை தூக்கணும் என்பது மூளையை கசக்கி கண்டுபிடிக்கிற விஷயமா? இல்ல, அல்லாஹ் அந்த மாதிரி தான் தொழுவணும் உள்ளத்துல போடுவான். எஞ்சல் கட்டுறாங்க, இது இப்படி கட்டணும் ஆராய்ச்சி கண்டுபிடிக்க இயலாது. அப்ப அல்லாஹ் யாரு தொழுவ சொல்லி உத்தரவு வர்றான், அந்த அல்லாஹ் யாருக்கு இந்த வேதத்தை கொடுத்தானோ அவர் உள்ளத்துல தொழுகையை நிலைநாட்டு வசனத்தை இறக்கி போட்டு எப்படி போறது என்பதற்கான வடிவத்தை உள்ளத்துல வருவான். அவங்க எந்திரிச்சு நின்று தொழுகை நடத்துவாங்க. ஓ, இதான் தொழுகை நாட்டுங்களுக்கு அர்த்தம். அப்ப அதனாலதான் பேசுறதெல்லாம் வஹீன்னு அல்லாஹ் சொல்றான். பேசுறது எல்லாமே வஹி இல்லாம ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அது சொல்லுவோம். நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, அல்லாஹ்விடம் இருந்து வருகிற தூது செய்தியை நம்ம பின்பற்றி ஆகணும். குர்ஆன் அதுதான் பின்பற்றுகிறோம். குர்ஆனை எதுக்கு பின்பற்றுகிறோம்? அது இறைவனிடம் இருந்து வருகிற செய்தியை நம்ம பின்பற்றி ஆகணும். குர்ஆன் இப்ப இறை செய்தியா இருக்கு, அது மாதிரி பேசுறதெல்லாம் இறை செய்தி இருக்குது. அதே நேரத்தில் சந்தேகம் உங்களுக்கு வரும், பேசுனதெல்லாம் இறை செய்தின்னு சொன்னா அப்ப அபசவத்தெல்லாம் கடிச்சு விழுந்தாங்களே, திட்டுனாங்களே, கோவப்பட்டாங்களே, அதெல்லாம் இறை செய்தி தானே? அப்ப அதெல்லாம் வரும்ல, என்னைய ரத்த சாயம் பூசினார்கள் அவர்கள் எப்படி உருப்படுவார்கள் சொன்னாங்க, அதெல்லாம் கூட இறை செய்தி தானே? எதுவும் இல்லாம அல்லாஹ் சில கண்டிச்சிருக்கிறான், அதெல்லாம் கூட வகி அடிப்படையில தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அதையும் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 2 நிலை இருக்கிறது. என்ன நிலை?
மனிதர் என்ற நிலையில் அவருக்கு உள்ள நிலை ஒண்ணு. இன்னொன்னு இறைவன் தூதரா நியமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை ஒண்ணு இருக்கு எல்லா இறை தூதர்களுக்கும். எந்த ஒரு இறை தூதரா இருந்தாலும் இது மனிதர் என்ற முறையில் அவர் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் இருக்கும். இறை தூதர் என்ற முறையில் அவருக்கு இறைவன் கொடுத்த முடிவுகள் இருக்கும். அது என்ன விஷயம் இறைவன் வந்தது, என்னென்ன விஷயம் அவர் மனிதர் என்ற முறையில சொன்னதுங்கிறத அவரும் விளங்கிக்கலாம், நீங்களும் விளங்கிக்கலாம், நானும் விளங்கிக்கலாம், யாருமே விளங்கிக்கலாம். அது எப்படி விளங்கிக்கலாம்னு கேட்டா ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிறீங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணி போனாங்க. ஒட்டகத்தான போனாங்க, வேற வாகனம் இல்ல. இந்த ஒட்டகத்துல போனது இறைவனிடமிருந்து தூது செய்து வந்தா போனாங்க. வகை அடிப்படையில தான் ஒட்டகத்துல போனாங்களா? இல்ல. ஏன் இல்லன்னு சொல்றோம்? நபிகள் நாயகத்தை எதிர்த்தவரும் ஒட்டகத்தான் போனாங்க. இந்த ஒட்டகத்துல போறது நபிகள் வகையில கண்டுபிடிச்சாங்களா நபிகள் நாயகம்? இல்ல. ஒட்டகத்துல ஏறி போனாங்கிறது நபிகள் நாயகத்தை நபி ஆகுறதுக்கு முந்தி போனாங்க. நபியை எதிர்த்தவர்களும் போனார்கள். அப்ப இது வகி இல்ல, இது மனிதர்கள முறையில் ஏறி போனாங்க. அன்னைக்கு என்ன இருக்கிற நீங்க இருந்தாலும் ஏறி போவீங்க, நான் இருந்தாலும் ஏறி போயிருப்பேன். அவங்க கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. கோதுமை ரொட்டி சாப்பிட்டது இறைவன் வகி அடிப்படையிலையா? கிடைச்சது சாப்பிடுறது என்பது எல்லா மனுஷனுக்கும் தெரியும், அதான் சாப்பிடுவாங்க. என்ன கிடைக்கிறது சாப்பிட்டுக்குருவாங்க. அப்ப நபிகள் நாயகம் கோதுமை ரொட்டி சாப்பிட்டது எப்படி சாப்பிட்டாங்க? அல்லாட்ட இருந்து வகி அடிப்படையில் சாப்பிடல, எல்லாரும் தான் சாப்பிட்டாங்க. அபூஜஹில் கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டான். அபூலஹப் சாப்பிட்டது கோதுமை ரொட்டி தான். இது வகின்னு அப்ப அவனுக்கு யார் வகி கொடுத்தான்னு வந்துடும். அப்புறம் அப்ப எல்லாரும் செய்யக்கூடிய பொதுவான காரியங்களை அவங்க செய்யறாங்க என்று சொன்னா இது வகி இல்லைன்னு நம்மள பிரிச்சுக்கிற முடியும். இது மனிதர் என்ற முறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்னு விளங்கிக்கலாம். சிலர் ஆடை அணிஞ்சாங்க, ஒரு ஆடை அணிகிற முறை பிடிச்சி போட்டுருந்தாங்கன்னா இப்படி ஓடுறது இங்க வகி அடிப்படையிலையா? இப்படித்தான் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாரும் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப எதை வகி அடிப்படைன்னு சொல்லுவோம்? சொல்லுவாங்க குனிஞ்சு நிக்கிறாங்க, இது எந்த அடிப்படையில் கண்டுபிடிக்கல? அதுக்கு முந்தி யாரும் அப்படி செஞ்சது இல்ல, அவரை எதிர்த்தவர்கள் அந்த மாதிரி வணங்கினது இல்ல. சரிதான் ஒண்ணு நிறுத்தி கொண்டு நிலத்துல வச்சு ஒண்ணு சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு முறையில செய்யறோம். இது எந்த அடிப்படையில் செய்தியா இருக்க முடியும்? வகையில தான் வர முடியும். இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதும் இல்ல, நபிகள் நாயகம் நபி ஆகுறதுக்கு முந்தி அவங்களும் செஞ்சது இல்ல, அவங்களை எதிர்த்தவர்களும் செஞ்சது இல்ல. அப்ப நோவு கொண்டு வைக்கிறோம், ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் வரைக்கும் உண்ணக்கூடாது, பரவக்கூடாது, இன்னும் காரியங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு ரூல்ஸ் இருக்குது. இது இறை தூதர் என்ற முறையில தான் இந்த முடிவு செய்ய முடியும். அப்ப நம்ம அந்த காரியங்களை பார்த்த உடனேயே நபி என்ற முறையில் அவங்க அதை சொன்னாங்களா, மனிதர் என்ற முறையில் சொன்னார்களா நமக்கே தெரிஞ்சு போயிடும். அதாவது வணக்க வழிபாடுகள் தொடர்புடையதாக இருக்குமையானால் அது எல்லாமே இறைவன் புறத்து செய்தி. வணக்க வழிபாடு தொடர்பு இல்லாத விஷயங்களா இருக்குமையானால் ஒரு நபிகள் நாயகம் சிரிக்கிறாங்க, வகி ஒன்றை சிரிப்பாங்க. நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்கும் போது யாராவது ஒரு தமாசா ஒண்ணு சொல்லிட்டாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு சிரிக்கிறாங்க. வகி ஒன்று சிரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? சிரிக்கிற விஷயத்தை சொன்னா நீங்க சிரிக்கிற மாதிரி அவங்களும் சிரிச்சிருப்பாங்க. இது வகின்னு சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவாங்க, அழுதுருக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. மகன் இறந்தவுடனே கவலைப்பட்டாங்க. கவலைக்கு காரணம் மகன் இறந்ததுதானே தவிர எது இல்ல. அல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்களா? மகன் இறந்து இருங்க அல்லாஹ் ஆர்டர் பண்ணி அழுகுனா சொல்லுவாங்க. இந்த அழுகுறதெல்லாம் நீங்க அழுகுற மாதிரி நான் அழுகுற மாதிரி அவங்களும் அழுதுருவாங்க. அப்ப அழுகுறது, சிரிக்கிறது, உண்ணுவது, பருகுவது, தூங்குவது, தூங்குனாங்கன்னு இருக்குது. அதெல்லாம் என்னது? அதெல்லாம் எல்லாரும் இயற்கையா செஞ்சிருவாங்க. இதெல்லாம் மலைச்சலம் கழிக்கிறது, வகையோட ஒண்ணுக்கு போனாங்க சொல்ல முடியுமா? பாத்ரூம் போறாங்க, மலைச்சலம் கழிக்க போறாங்க, வீரர்கள் கட்டளை வர்றதுக்கு காத்துட்டு இருப்பாங்க சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த காரியங்கள் அவ்வளவையே நபிகள் நாயகம் மட்டும் இல்ல, எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களும் செய்த காரியங்கள் அத்தனையுமே ரெண்டாக நீங்கள் பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? ஒன்னு இபாதத்து, வணக்க வழிபாடு செய்ய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீங்கள் தொழுகை முடிச்ச பிறகு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள். இது ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிக்க இயலாது. இதெல்லாம் இதெல்லாம் அபூஜஹலுக்கு தெரியாது. நபிகள் நாயகம் 40 வயசுக்கு முன்னாடி இப்படி சொன்னது கிடையாது. இது என்ன அடிப்படையை சேர்ந்து 33 சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 10 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க. இதெல்லாம் எது சேர்ந்து? ருக்குல சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லுங்க, நோன்பு திறக்கும்போது இந்த மாதிரி ஓதுங்க. இப்படி எல்லாம் சொல்ற இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க. இது இபாதத், வணக்கம். வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் அவர் சுயமா பேச மாட்டார்னு அர்த்தம். பேசுறதெல்லாம் வகிக்கு அர்த்தம் அப்படி கொடுக்கணும். அவர் பேசுவதெல்லாம் என்னுடைய செய்தி என்று சொன்னா என்னை பயன்படுத்தி பேசுகிற இதுன்னு அர்த்தம், என் தொடர்புடைய செய்தின்னு அர்த்தம். இறைவன் சொல்றான், அவர் பேசுவதெல்லாம் அல்லாஹ் சொல்றான் இந்த வசத்துல, மா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி அவர் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, அறிவிக்கப்படுகிற தூது செய்தியை தவிர வேறு இல்லைன்னு அல்லாஹ் சொல்றானே. அது எப்படி நீங்க விளங்கிக்கணும்னு கேட்டா, குர்ஆன் மட்டும்தான் விளங்கினா அதுவும் தப்பு.
23 வருஷம் அது மட்டும் அவங்க பேசல, அது எல்லாமே பேசியிருக்கிறாங்க. அல்லது பேசின எல்லாமே வகி, திண்டது போனது உனக்கு போனது எல்லாமே வகி, சிரிச்சது அழுதது எல்லாமே அப்படி எடுத்துக்கவும் முடியாது. வேற எதை எடுத்துக்கொள்ளணும்? பேசியதெல்லாம் வகி என்று சொன்ன இறைவன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்க, அது குறித்து இறைவன் சம்பந்தப்பட்ட காரியம் குறித்து, மார்க்கம் சம்பந்தப்பட்ட காரியம் குறித்து அவர்கள் என்னவெல்லாம் பேசினார்களோ அவ்வளவும் வகி. பிரிச்சுக்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய காரியத்தை வந்து ரெண்டா ஏன் பிரிக்கிறோம் கேட்டா, அதுக்கு ஆதாரம் கேட்டா ஆதாரம் இருக்கு. ஏன் இப்படி ரெண்டா பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபிகள் நாயகத்தை அனுப்பி 23 வருஷம் நிறைவடையும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுடைய தீனை நான் இன்று முழுமையாக்கி தந்துக்கிறேன். தீனத்தான் முழுமையாக்கலாம். தீன சொல்றதுக்கு தான் அவங்க வந்தாங்க, துன்யா சொல்றதுக்கு வரல. நபிகள் நாயகம் அனுப்பப்பட்டது எதுக்கு தான்? தீனுக்கு தான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், ஹக்கான ஒரு தீன் மார்க்கத்தை வழிபாட்டு முறையை கொண்டு வந்திருக்கிறார் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எதை சொல்லி தருவதற்கு வந்திருக்கிறார்களோ அது சம்பந்தமாக நபிகள் நாயகம் பேசினார்களே, ஆனால் அது எல்லாமே நபி வஹி. இதை அழைக்கணும், குர்ஆன்ல இருந்து இருக்குது. இதை இன்னும் நல்லா தெளிவா இப்படி பிரிக்கிறதுக்கு இன்னும் ஆதாரம் தேவைன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். வந்த புதுசு மதீனாவுக்கு வந்த உடனே அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம்னு கேட்டா, அந்த பேரிச்சை மரம் அங்க விவசாயம் வேற ஒண்ணு உற்பத்தி ஆகல. பேரிச்சை மரங்கள்ல அதிகமாக காய்ப்பதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை அவங்க செய்வாங்க. அதான் ஆண் மரங்கள் பெண் மரங்கள், மரங்கள்ல ஆண் மரம் பெண் மரம் இருக்கிறது. அந்த மரத்துல இருக்கக்கூடிய பாலைகள் இருக்கு பாருங்க, அதுலயும் ஆண் பாலை பெண் பாலைன்னு இருக்கும். அந்த பாலைகளை எடுத்து ஒன்று ஜாயிண்ட் பண்ணாங்கன்னு சொன்னா அதிகமா மகசூல் கிடைக்கும் என்று நினைத்து அப்படி செய்யறது மதீனத்து விவசாயிகளுடைய ஒரு வழக்கம். அது இன்னைக்கு கூட அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, உற்பத்தி ஆவதற்கு மகரந்த சேர்க்கையின் மூலமாக விவசாயத்தை அதிகமா பெருக்கலாம், தேனியை வளருங்கன்னு சொல்றான். தோட்டம் துறை வச்சிருந்தீங்கன்னா என்ன செய்ய, தேனியை நீங்கள் நிறைய வளருங்கன்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்? தேனீக்கள் என்ன செய்யும் கேட்டா, ஆண் பூவுல போய் உட்கார்ந்து அதுல உள்ள பொடி எடுத்து பெண் பூவுல உட்காரும், அதிகமா உங்களுக்கு தேரை அதிகமா காய்க்கும், மாங்காய் அதிகமா காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அது சொல்றான். அதனால ஆண் பெண் இருக்கிறது, இது பெரிய ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு. அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடக்கும்போது கேட்கிறாங்க, என்ன ஏன் இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல இது நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம், நிறைய உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் பண்றாங்கன்னு கேட்டா, இது தேவையில்லா விளையாடு, இதை விட்டுருங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மக்கள் நபிகள் நாயகம் விட்டுட்டாங்களா, அந்த மகசூல் நேரம் நெருங்கு பார்த்தா மரத்துல காய்கள் காணும், ஒன்றையும் காணும். போன வருஷம் இருந்ததை குறைஞ்சு வச்சு. அப்ப நபிகள் நாயகத்தை பேச்ச மரத்தை பார்த்துட்டே வர்றாங்க. விவசாயிகளை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன ஏன் மாலி நகைக்கும், என்ன ஆச்சு வேர்ச்ச மரம் இப்படி கிடக்குது அப்படின்ன உடனே அவங்க தூக்கி தலையை பழையில போட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க ஒரு மெட்ரில விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுல நல்ல மகசூல் கிடைச்சு, உங்க சொல்ல கேட்டுக்கிட்டு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இதா அமர்த்துக்கும் பி அம்ரின் இன் அம்ரி தீனிக்கும், தீன் சம்பந்தப்பட்ட மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக நான் ஏதாவது உங்களுக்கு கட்டளையிட்டால் அதை இயன்ற அளவு எடுத்து நடங்கள். துன்யா சம்பந்தமா அந்த உலக விஷயத்தை எப்படி விவசாயம் பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க எதையாவது நான் சொன்னால், அன்தும் ஆலமும் பி அம்ரி துன்யாக்கும், உங்க உலக விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த துறையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். நான் மனுஷங்களுக்கு அட்வைஸ் பண்ணா நீ வழக்கம் சொல்ல வேண்டியதானே, நான் சொன்ன தலையாட்டிட்டு பண்ண மார்க்கமா சொன்னேன், இபாதத்து வணக்கம் நான் உனக்கு உத்தரவு கேட்டேன், இது நல்லா இல்லை பாக்குறதுக்கு மாறியா இருக்குன்னு சொன்னா, இல்ல இதுல பயன் இருக்குன்னு சொன்னா நான் விட்டு போயிருக்க போறேன். இப்படி சொன்னதை போய் இந்த சட்டமாக்கிட்டு ஏன்பா எடுத்துக்கிட்டீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க ரெண்டு நிலை இருக்கு விளங்குதா, இறை தூதர் என்ற முறையில் அது சொல்லல, இறைவன் வஹி அவங்க சொல்லல, அவங்களா பாக்குறாங்க, அவங்களுக்கு கூசா தெரியுது, அவங்க விவசாயி இல்ல வியாபாரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாயம் ஒரு நாளும் பார்த்தது இல்ல, ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்க, அப்புறம் வியாபாரியா இருந்தாங்க. ஒரு வியாபாரிக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது, அவங்க விவசாயிகளை மதினாவை பார்த்து விட்டு என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இருக்கு என்ன இது ஆம்பளை மரம் இருக்கீங்க என்று அவங்களுக்கு தெரிஞ்ச நாளை சொல்லிவிட்டாங்க. உடனே இந்த மக்கள் நிறுத்தின உடனே நபிகள் நாயகம் தன்னுடைய நிலை ரெண்டும் வித்தியாசப்படுத்துறாங்க. நான் மார்க்கான்னு சொல்ற விஷயத்துல நானா சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கருத்து சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன், அது ஏத்துக்கிறவங்க செய்யலாம் ஏத்துக்கிறாமல் போயிடலாம் அப்படின்னு சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். ஏராளமான இன்னும் பல ஹதீஸ்களையும் இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸ். அப்ப நபிகள் நாயகத்துக்கு ரெண்டு நாள் வழங்கிருச்சா, இது மாதிரி இன்னொரு சம்பவத்தை கூட நீங்க சொல்லலாம். என்ன சொல்லலாம்னு கேட்டா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பரீராண்டு ஒரு பெண்மணி இருந்தாங்க. பரீராண்டு இந்த பெண்மணி முகீஸ் என்ற ஒருவர் மனம் செய்திருந்தார்கள். ரெண்டு பேருமே அடிமைகள். பரீராங்கிறவங்க அடிமையா இருந்தாங்க, முகீஸ் அடிமையா இருந்தாங்க. அப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரீராங்கிறவங்களை அடிமையா வச்சிருந்த யாருன்னா ஆயிஷா நாயகி தான் வச்சிருந்தாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடிமையா இருக்கான்னு சுதந்திரமா போமான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் அடிமையா இருந்துட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த பரீராங்கிற அம்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டா, தான் சுதந்திரமான பிறகு அடிமையான கணவன்கிட்ட வாழ விரும்புங்க. இஸ்லாமிய சட்டம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெண்களுக்கு கணவரை பிடிக்கலன்னு சொன்னா அவங்களும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் கூட 20ஆம் நூற்றாண்டுல கூட உலகத்து பல நாடுகள்ல இது சட்டமாகல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை அமல்படுத்தி விட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு புருஷன் மேல பிடிக்கல, அவன் குணங்கட்டனா இருக்கான், தனக்கு மேட்சா இல்ல, இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு ஒரு பெண்ணு நினைத்தால் அவள் என்ன செய்யலாம்? திருமண உறவை முறித்துக் கொள்வதற்கான அதிகாரம் ஜமாத்துல முறையிட்டா அவங்க முறிச்சிடணும், திருமணம் ரத்து செய்யணும் என்ற சட்டம் இஸ்லாமில் இருக்கிறது. ஆணுக்கு இருக்கிற மாதிரி பெண்ணுக்கு விவாகரத்து லேசாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆனா என்ன பண்ணுது, அது வரைக்கும் ஒழுங்கா வாழ்ந்துட்டு இப்ப நம்ம சுதந்திரமாட்ட ஒரு அடிமையா இருக்காரு, நம்மளும் இப்படி ஒருத்தர் வாழணும், நம்மளும் சுதந்திரமான ஒரு ஆளோட வாழ்க்கை நடத்தலால, அடிமையா இருந்து சம்பாதிக்கலாம் முதலாளிக்கு போயிருல, நமக்கு ஒண்ணு சரியா கிடைக்காதுன்னு அம்மா நினைச்சுக்கிட்டு அவர் வேணான்னு நிக்கு ஒத்த காலில். இவருக்கு அந்த பெண்ணு தான் வேணும்னு நிக்கிறார். இந்த ஆளுக்கு என்ன மனைவி மேல அவ்வளவு பிரியம், இல்ல இல்ல அந்த பெண்ணு தான் வேணும். கடைசியில் அம்மா அவரோட வாழ மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுடைய மனைவியுடைய ஏக்கத்திலேயே அவர் அப்படியே ஓடா தெரிஞ்சு போயிட்டு இருக்கிறார் அந்த முகீசுங்கிறவர். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த வழக்கு வருகிறது. உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் பரீராவை கூப்பிடுறாங்க. அவங்க மனைவியால் தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த உரிமையை வைத்துக் கொண்டு கூப்பிட்டு, ஏமா நீ அவரோட சேர்ந்து வாழலாம், பாவமா இருக்கிற அவரோட பாவம் அந்த பார்த்தா பரிதாபமா இருக்கு, நீ அவரோட சேர்ந்து வாழலானே அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா கேட்கிறாங்க, இது கட்டளையா அல்லது பரிந்துரையான்னு கேட்கிறாங்க. நீங்க சேர்ந்து வாழலாங்கிறது மார்க்கம் என்ற அடிப்படையில கருதை இல்லைங்களா? இப்படித்தான் ஒரு பெண் வாழணும் என்று சட்டம் இருக்கிறதா, அல்லது நீங்க மனுஷர் என்ற முறையில நீங்கள் ரெக்கமெண்ட் பண்றீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சட்டம் இருக்குமா, உனக்கு உரிமை இருக்குது, சட்டம் நான் சொல்லல, நானும் உன்னை மாதிரி மனுஷன் தானே பரிதாபப்பட்டு சொல்றேன், பரிதாபப்பட்டு சொல்றேன் தவிர சட்டப்பை நான் உன்னை கட்டாயப்படுத்தல அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அத அவங்க அந்த பெண் நினைச்சிட்டாங்க, அப்பா எனக்கு அவர் வேண்டாம், சட்டம் அப்படித்தான் மார்க்கண்டா சொல்லுங்க, நான் சேர்ந்து வாழ தயாராக, அப்படித்தான் உங்களுக்கு இறை செய்தி தூது செய்தி சொல்லுகிறது என்று சொன்னால் நான் மீற தயாரா இல்ல. சட்டத்துல எனக்கு உரிமை இருக்கும்போது நீங்களா ரெக்கமெண்ட் பாவன் பரிதாபப்பட்டு அவருக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா நான் என் வாழ்க்கையை நாசமாக்கி நான் விரும்பல, இவர் வேண்டாம், கடைசி யாரும் பாடாம போயிடுச்சு. இப்ப எதுக்கு சொன்னா, நபி தோழர்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இது நபிகள் நாயகம் நபி என்ற முறையில் சொல்கிறார்களா, மனிதர் என்ற முறையில் தங்கள் அபிப்பிராயத்தை சொல்கிறார்களாங்கிறது ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. சொன்னோன்னு கேட்போல, இது மார்க்கங்க அடிப்படையில் சொல்றீங்களா, நீங்க தனிப்பட்ட ஒரு ஆசனையா சொல்றீங்களான்னு கேட்கறாங்க. அப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம கூட இருக்கு, என்கிட்ட கேட்கறாங்க வைங்களேன், ஒரு 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 பெண்ணு என்கிட்ட கேட்கலாம், ஒரு ஆணு என்கிட்ட கேட்கலாம், மனைவி சரியில்லை விவாகரத்து பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சட்டத்துல பண்ணலாம் தான், நானே என்ன செய்வேன், ஏன் பண்ணாம இருக்கலாமே, ஒரு அதிசயமா இது மாதிரி நபி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது மார்க்க சட்டப்படி அது அவருக்கு உரிமை இருந்தால் கூட நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம், சேர்ந்து வாங்க நல்லதானே, எதுக்கு அவசரப்படாம இருங்க, அந்த மாதிரிதான் நபிகள் நாயகம் சொன்னாங்கிறது இதுல வழங்குறது. அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் சரி, மற்ற நபிமார்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ரெண்டு நிலை இருக்கிறது. ஒன்னு வணக்க வழிபாடுகள் குறித்து அவர்கள் பேசுகிற பேச்சு, இன்னொன்னு வணக்க வழிபாடுகள் சாராத அவர்களுடைய காரியங்கள். வணக்க வழிபாடை பற்றி என்னத்தை பேசினாலும் அது வகிதான், அது கற்பனை செஞ்சு பேச இயலாது, அவரா கையில மடியில போட்டு இட்டு கட்டிட்டு பேச இயலாது. அது இந்த வசனம் சொல்லுது, இல்ஹுவ இல்லா வஹி யுகா. சரி, வணக்கம் இல்லாத விஷயம் இருக்க அதெல்லாம் கூட டோட்டலாவே அவர் சொந்தமா சொன்னார் அப்படியும் கிடையாது. அது ரெண்டா பிரிக்கணும். அதாவது நபிகள் எந்த நபியுடைய செயலா இருந்தாலும் சரி, நம்ம செயல் உங்க செயல் ரெண்டா பிரிச்சு விடாதீங்க. நபிமார்கள் செயல் சொல்ற, நபிமார்களுடைய செயல்கள் மாத்திரம் இரண்டாக பிரித்து, வணக்கம் சம்பந்தம் நான் வணக்கம் ஒண்ணு சொல்ல நானே கூட அடி சொல்ல முடியும், நான் மனுஷன் லாபத்துக்காக சொல்லலாம், ஒரு ஆதாயத்துக்காக சொல்லலாம். மற்றவங்க சொல்ற பேச்சுக்கு இது அந்த அளவுகள் இல்ல. இறைவனுடைய தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வணக்கம் சம்பந்தமா பேசினார்களே ஆனால் அது வஹீன்னு எடுத்துக்கிறீங்க. வணக்கம் இல்லாத விஷயமா இருக்குமையானால் அது வஹீ இல்லைன்னு எடுத்துக்க கூடாது. அதை ரெண்டா பிரிக்கணும். வணக்கம் இல்லாத காரியங்கள் இருக்கு பாருங்க,
அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லு, செயலு, அங்கீகாரம் 3 இருக்குல்ல. வணக்கம் இல்லாத காரியங்களை பொறுத்து வாயால் உத்தரவு போட்டாங்கன்னு வைங்க, உத்தரவு போடப்படுமையானால் அது இறை கட்டளை விளங்கிக்கணும். உத்தரவு இல்லாமல் நபி செயலாக செஞ்சிருந்தார்களே ஆனால் மட்டும்தான் அது மனிதன் என்ற முறையில் சொல்லி விளங்கிக்கணும். இப்ப நபிகள் நாயகம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்கன்னு வருது. இது சுன்னத்து நீங்க சொல்லக்கூடாது. இது வகையில சாப்பிடுறது இல்ல, அது கிடைச்சது எல்லாரும் அதான் சாப்பிடுவாங்க. நபிகள் நாயகம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்கிற சுன்னத்து இது வகையிலேயே சாப்பிடுவாங்க இல்ல, அதான் கிடைச்சதான் சாப்பிட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் நோன்பு திறக்கும் போது பேரிச்சம்பழத்தை கொண்டு திறங்கன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த சொல்லு வந்துட்டதுனால அது வகையாயிடு. இது நோம்போட சம்பந்தப்படுத்தி இது நல்லது ஆர்டர் பண்றாங்கல்ல, அப்ப இது என்னவாகுது? இது வணக்கமா இல்லாட்டா கூட, பேரிச்சம்பழம் சாப்பிடுவது என்பது வணக்கமா இல்லாட்டா கூட இப்படி ஒரு உத்தரவு வகையில சொல்ல முடியும். பார்த்தாலே தெரியுமில்ல, நோன்பு திறக்கும் போது இது சாப்பிட்டு நோம்பு சொல்லணும். அப்ப அது விளங்கிக்கிறது. கட்டளை இருந்துச்சுன்னா அது நம்ம சுடுத்துன்னு விளங்கிக்கணும், வகைன்னு விளங்கிக்கணும். இப்ப நபிகள் நாயகம் தலைமுடி வளர்த்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் நம்ம கற்பனை பண்றது மொட்டை அடிச்சுட்டு இருக்கல, அப்படி காலத்து விளங்கி வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஆதிக்குமார் மாணவர்கள் அவர்கள் மொட்டை அடிச்சு விட்டுவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல பள்ளிக்கூடத்துக்கு போய் மொட்டை அடிச்சு தான் போகணும். அப்படிதான் அவர் விளங்கி வச்சிருந்தாங்க. மார்க்கத்தை தப்பா விளங்கி வச்சிருந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக முடி வைத்திருப்பார்கள், சீவார்கள், நெலியாக சுருண்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமுடி வச்சிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க. தலைமுடி வச்சிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வையுங்களை ஆர்டர் பண்ணாங்களா? ஆர்டர் பண்ண வச்சாங்க, அவ்வளவுதான். இது வச்சாங்கன்னா எல்லாரும் வச்சு முடிஞ்சு வச்சு. அது வணக்கம், அது வகி கிடையாது. வச்சாங்கன்னா வைக்கிற கட்டாமலாம் கிடையாது. நீங்க மொட்டை அடிச்சாலும் நபிக்கு மாத்தம் இடம் கிடையாது. நீங்க மொட்டை அடிச்சு கொண்டாலும் நபிக்கு மாத்தம் கிடையாது. கிராப் வெட்டி கொண்டாலும் நபிக்கு மாத்தம் கிடையாது. நீங்க இந்த மாதிரி உங்களோட ஹேர் ஸ்டைல வைத்துக் கொண்டாலும் அது நபிக்கு மாத்தம் கிடையாது. அவங்க வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். அது வணக்கம்ங்கிற அடிப்படையில் வைக்கப்பட்டது அல்ல. தாடியை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாங்க? வச்சிருக்கல, வையுங்கன்னு சொன்னாங்க. தாடி வைங்க, அது நபிமார்களுடைய வழிமுறை, அது அதனால விட வேண்டாம் சொல்லி வலியுறுத்தினாங்க. அது சுன்னத்துன்னு சொல்லுவோம். இதுல ஆர்டர் வருது பாருங்க, ஆர்டர் வந்ததுனால சுன்னத்தாயிடுது. ஆர்டர் வரலன்னா சுன்னத்துல. தலைமுடி வச்சிருந்தாங்க சுன்னத்துல, தாடி வச்சதுனால தாடி வைக்கக்கூடாது, வைக்க சொன்னதுனால வைக்கணும். தாடி வச்சது எல்லாமே வச்சிருப்பாங்க, அதனால அது சுன்னத்தாகாது. இது மாதிரிதான் நபிகள் நாயகத்தினுடைய செயல்பாடுகள் நம்ம என்ன செய்யுங்க, வகைப்படுத்திக்கணும். அப்ப இங்க பிரச்சனை கேட்போம். அப்ப இறை தூதர்களாக வந்தவர்கள் வகியை, அதாவது பேசுறதெல்லாம் வகிர் அல்லாஹ் சொல்வதை இப்படி விளங்கினாலும் தப்பு, அப்படி விளங்கினாலும் தப்பு. எப்படி விளங்கிடக்கூடாது? பேசுறதெல்லாம் வகின்னா குரானத்தான் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு விளங்கக்கூடாது. குரான் மட்டும்தான் அவர் பேசுவாரு. அவர் பேசுறதெல்லாம் வழங்கும் போது குரான் அல்லாது சேர்த்தான் சொல்லுது, அதை விளங்கிக்கிறேன். அதுக்காக வேண்டிய ஒரு மனிதர் என்ற முறையில் அவருக்கு சில அவர் தன்மைகள் நீக்கப்படாம தான் இருந்தான்னு சொல்றோம். மனித தன்மைகள் எதுவுமே அவரிடமிருந்து எடுபட்டு கொள்ள வேண்டிய எவ்வளவு ஆதாரங்கள் காட்டிக்கிறோம். அந்த பிறையில் பேசுனதையும் வகின்னு எடுத்துக்க கூடாது. நபிகள் நாயகம் ஒரு குருடர் வரும்போது கோவிச்சாங்க, குருடர் வந்தா கோவிச்சணும் அப்படி எடுத்துக்க முடியுமா? ஒரு குருடர் வரும்போது முகத்திருச்சாங்கன்னு வருது இல்லைங்க, அது அப்படி எடுத்துக்கிற அது மனிதர்கள் கூட சொன்ன, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் கண்டிச்சுனா விட்டு நம்ம விட்டுருலாம், விட வேண்டிய விஷயங்கள் விளங்கிக்கணும். இது ஒரு சார்ஜ். அடுத்தது பாருங்க, நபிமார்கள் வெறுமனே வேலத்தை தர்றது இல்லாம நபிமார்களுக்கு வேறு வேலைகளும் இருக்கிறது என்பதை சொல்லுகிற பல வசனங்கள் குரான்ல இருக்கிறது. அதுல ஒரு வசனம், ஒரு கருத்துடைய வசனம் என்னன்னு கேட்டா, நபிமார்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் கிதாபுன்னா வேதம் அர்த்தம். அரபு மொழியில கிதாபுனா என்ன? வேதம் அர்த்தம். கிதாபோட சேர்த்து அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஹிக்மத் என்ற வார்த்தையும் சேர்த்து 2 கொடுத்தோம்னு சொல்லிக்காரு குரான்ல. நபிமார்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் அவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முந்திர மதநபிமார்களா இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி பேசுகிற பல இடங்களில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வேதத்தை மட்டும் கொடுத்தா இந்த ஹிக்மத்தை கொடுத்தோம்னு சொல்ல தேவையே இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, வேதத்தை கொடுத்தோன்னு கூட இல்ல, வேதத்தை இறக்கினோங்கிறான்ல, அஞ்சல் நான் பிமா உஞ்சில் என்று இறக்கணும்னு வருது, மேல இருந்து அல்லாஹ் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஹிக்மத்தையும் இறக்கணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படியான வசனங்கள் குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் 2வது அத்தியாயம் 231வது வசனம். இது எது பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஒதுக்கு நீங்கள் நினைவு கூறுங்கள், குர்ஆனுடைய கட்டளையில் நிமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். அருட்கொடைகளை மாத்திரம் நினைவு கூறாங்க. ஒமா அன்சல அலைக்கும், உங்களுக்கு அவன் இறக்கி இருக்கிறானே, இறக்கி அருள் இருக்கிறானே. என்ன இறக்கி அருள் இருக்கிறான்? மீனல் கிதாபி உல் ஹிக்மத்தி, அவன் இறக்கி அருளிய கிதாபையும் ஹிக்மத்தையும்.
நீங்கள் நினைவு கூறுங்கள். 2 சொல்றான். அதாவது நான் செஞ்சிருக்கிற அற்குறையும் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு இறக்கி தந்திருக்க 2 இறக்கி தந்தது என்ன? ஒன்னு கிதாபு, ஒன்னு ஹிக்மத். ஹிக்மத்துக்கு அர்த்தம் 2வது சொல்லுவோம். கிதாபையும் நீங்க நினைவு கூறுங்கள், ஹிக்மத்தையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நான் நபி இந்த உம்மத்துக்கு நமக்கு உம்மத்த முகமதியாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாய் நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நமக்கு தரப்பட்டது 2. ஒன்னு வேதம், இன்னொன்னு ஹிக்மத். வேதம் அந்த கையில இருக்குது, குர்ஆன். ஹிக்மத் எங்க? ஹிக்மத் எங்க? பெண்டிங் இருக்கு. ஹிக்மத் ஒன்னு தந்திருக்கான் அல்லாஹ், அது வழங்கிருச்சா? சரி, இது ஒண்ணு மட்டும் எங்க சொல்றான்? 4வது அத்தியாயத்துல 113வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்ஸலல்லாஹு அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிறான், அழைக்க உமக்கு முகமதே உமக்கு அருளி இருக்கிறான், அல் கிதாப உல் ஹிக்மத, கிதாபையும் இறக்கி அருளி இருக்கிறான், ஹிக்மத்தையும் இறக்கி அருளி இருக்கிறான். அல் கிதாப வல் ஹிக்மத. வா இருக்குல்ல, வா இன்னும்ங்கிறது, இந்த வா இன்னும் அந்த இதையும் அதையும் சொல்றோம்ல, 2 பொருள் இருந்தாதான் அப்படி சொல்ல முடியும். இப்ப ராமனும் கந்தனும் வந்தான்னு சொல்றோம், இந்த உண்ணுங்கிறோம்ல, அதான் ராமனும் கந்தனும் வந்தான்னு சொன்னா ராமன் தான் வந்தான், ராமன் தான் கந்தனா ராமன் சொல்லக்கூடாது. அப்படின்னா ஒரு ராமன் வந்தான்னு சொல்லிட்டு இருக்கலாம், ராமனாகிய கந்தன் வந்தான்னு சொல்லிட்டு இருக்கலாம். ராமனும் கந்தனும் வந்தான்னு எப்ப நீங்க சொன்னீங்களோ அதுக்கு என்ன அர்த்தம்? வந்து 2 பேர் அர்த்தம், 2 வெவ்வேறு ஆள் அர்த்தம். ராமன் வந்தா கந்தன் வந்தா 2 பேர் வந்தாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரியாத்தான் இந்த அரபியல் வாசகம் இருக்குது. இருக்கு அந்த அர்த்தம். உங்களுக்கு அன்ஸலல்லாஹு அலைக்க அல்லாஹ் உமக்கு முகமதே உமக்கு அருளி இருக்கிறான், அல் கிதாப உல் ஹிக்மத, கிதாபையும் அருளி இருக்கிறான், ஹிக்மத்தையும் இந்த யூம்னு வருது பாருங்க, ஹிக்மத்தையும் அருளி இருக்கிறான். அப்ப 413 இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒன்னும் நமக்குன்னு சொல்லி மக்களை நோக்கி சொல்றான், இதுல நபிகள் நாயகத்தை நோக்கி சொல்லி காட்டுறான். இன்னைக்கு 33வது அத்தியாயம் அஹ்ஸாப்ல 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபிகள் நாயகத்தினுடைய மனைவியரை நோக்கி பேசுகிற வசனம் இது. நபிகள் நாயகத்தினுடைய வீடுகளை நோக்கி ஒதுக்குர்ன, நீங்கள் எல்லாம் நினைவு கூறுங்கள், மாயுத்துலா ஃபீ புயூத்திகுன்ன, உங்கள் இல்லங்களிலே ஓதி காட்டப்படுகிறது அதை நினைவு கூறுங்கள். ஓதி காட்டப்படுது என்ன? அதெல்லாம் சொல்றான். மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மத்தி, அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ஹிக்மத்தையும், உங்களுக்கு ஓதி காட்டப்படுகிற அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ஹிக்மத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். வீட்டுல நபிகள் நாயகம் ஓதி காட்டுறாங்களாம். என்னத்தை ஓதி காட்டுறாங்களாம்? அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ஓதி காட்டுறாங்களாம், ஹிக்மத்தையும் ஓதி காட்டுறாங்க. வெள்ளையும் நினைவு கூறுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லவே நான் உலகத்துக்கு தருவ குர்ஆன் மட்டும்தான் சொல்லவே இல்லை. நீங்க ஏன் சொல்றீங்க? வேடிக்கை என்ன தெரியுமா? குர்ஆனை பின்பற்ற கூட நம்ம சொல்லல. குர்ஆனை கண்டிப்பா குர்ஆன் தான், எந்த டவுட்டும் கிடையாது. இவங்க நினைக்கிறாங்க குர்ஆன் மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஒரு அளவு தப்பு. குர்ஆன் சாட்டா சொல்ற நபிகள் நய விளக்கம் சொல்லுவாங்க. இந்த அடிப்படை விஷயம் வழங்காம சொல்றாங்க. இருக்குது சொல்றேன். அப்ப இது 33 34 33வது அத்தியாயம் 34வது வசனம். இதுல இது நமக்கு உள்ளதாச்சா? பொதுவாகவே எல்லா நபிமாருக்கும் இப்படித்தான் அல்லாஹ் செஞ்சாங்கிறது ஆதாரம் இருக்குது. 3வது அத்தியாயத்துல 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆல இம்ரான்ல 81வது வசனம், வயீத அஹல்லாஹு மீசார நபியீன, நபிமார்கள் அனைவரிடத்திலும் இறைவன் உறுதிமொழி விட்டான். எல்லா நபிமார்கள்ட்டையும் அவங்கள ஆழமுள்ள அருவாகல ஆன்மீக உலகில் அனைத்து நபிமார்களையும் ஒன்று திரட்டி உடன்படி எப்ப எடுத்திருப்பான்? ஆன்மீக உலகத்தை எடுத்திருக்க முடியும். ஆன்மீக உலகில அனைத்து நபிமார்களையும் இறைவன் ஒன்று திரட்டி, லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் ஹிக்மத்தில், நான் உங்களுக்கு கிதாபையும் ஹிக்மத்தையும் தரும் பொழுது இதற்கு பிறகு வேற ஒரு தூதர் வந்தால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே சொல்லி சொன்னாங்க. அல்ல என்ன சொல்லி காட்டுறான் நபிமார்கள் பாத்தீங்களா? லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபி, நான் உங்களுக்கு ஒரு கிதாபையும் தந்து வேதத்தையும் தந்து ஹிக்மத்தையும் நான் தரும்பொழுது நீங்கள் எப்படி நட்டீர்கள் எல்லாம் கேட்கிறான். அப்ப நபிமார்கள் எல்லாருக்கும் நான் 2 கொடுப்பேன் நல்லா சொல்றான். ஒன்னு கிதாபை கொடுப்பேன், இன்னொன்னு ஹிக்மத்தை கொடுப்பேன். இது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் இல்ல, எந்த நபியா இருந்தாலும் சரி வேதத்தை மட்டும் வாங்கி வரமாட்டார். வேதத்தை மனிதன் வாழ்ற அமுட்டையும் ஒரு புத்தகத்தை அடக்க முடியுமா? காட்டத்தான் சொல்ல முடியும். விளக்க உரைன்னு சொல்லி சொல்ற மனுஷன் வாழ்ந்து காட்டினா முடியும். அதை விளைவிக்கணும். இது 3:81 அதே மாதிரி 4:54 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம் யஹ்சுதுன நாஸ அலாமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபலிஹி ஃபகத் ஆத்தைனா இப்ராஹிம, இப்ராஹிமுடைய வழித்தோன்றல்களுக்கு அல் கிதாபையும் கொடுத்தோம், உல் ஹிக்மத்தையும் கொடுத்தோம். இப்ராஹிமுடைய வழித்தோன்றல் என்று அல்லாஹ் சொல்வது யார் என்று கேட்டா, இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூபு, யூசுப்,
மூசா எல்லாமே அவர் வழித்தோன்றல் தான். ஹாரூன் எல்லாம் ஈசா நபி வரைக்கும் அவர் வழித்தோன்றல் தானே. எல்லாம் அங்க இஸ்ராக்ல இருந்து நான் பிரிஞ்சு வர்றாங்க அமுட்டு பெருமை எல்லாமே நபிகள் நாயகம் வரைக்கும் எல்லாரும் எடுத்து பாத்தீங்கன்னா அவரே யாருதான் இப்ராஹிமுடைய வழித்தோன்றல் தான். அந்த அவர் தான் அவர்கள் அமுட்டு போய் பிரிஞ்சாங்க. அப்ப இப்ராஹிமுடைய வழித்தோன்றலுக்கு கொடுத்தது என்னன்னு சொல்லும் பொழுது கிதாபையும் கொடுத்தா ஹிக்குமத்தையும் கொடுத்தாங்களாம். அப்ப ஈசாவுக்கும் கிதாபு ஹிக்குமத்து, மூசா நபிக்கும் கிதாபு ஹிக்குமத்து, அய்யூப் நபிக்கு கிதாபு ஹிக்குமத்து, தாவூத் நபிக்கு கிதாபு ஹிக்குமத்து, எல்லாருக்கும் கிதாபையும் ஹிக்குமத்தையும் கொடுத்தேன் என்று சொல்லி 4வது அத்தியாயம் 54வது வசனத்தில் எழுதுறான். இப்ப 5 வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டுகிறது. இந்த 5 வசனங்களிலுமே அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, நபிமார்களாகிய இறை தூதர்களுக்கு நான் வேதத்தை கொடுப்பேன், ஹிக்குமத்தையும் கொடுப்பேன். ஹிக்குமத்துங்கிற அரபு சொல்லுக்கு ஞானம் நிம்மறிவு அர்த்தம். ஞானம் அர்த்தம். ஹிக்குமத்துங்கிற அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஞானம் அர்த்தம். இந்த ஞானம்ங்கிறது நபிமார்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க உங்களுக்கு இயற்கையா இருக்கிற ஞானம் இருக்கு, அதை எடுத்துக்க கூடாது. அது உங்களுக்கு இருக்க இடம் இருக்கு. அல்லாஹ் ஸ்பெஷலா கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது, வேதத்தோடு சேர்த்து சொல்லும் பொழுது மனிதர்கள் பின்பற்றுறதுக்கு தேவையான விளக்கங்கள் என்றெல்லாம் அர்த்தம் எடுக்கணும். அது நபிமார்களுக்கு கொடுக்கிறது. கிதாபு கொடுத்தேங்கிறான். கிதாபுக்கு அகராதி அர்த்தத்தை செய்ய முடியுமா? கிதாபு என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரி அர்த்தம் என்ன? அகராதி அர்த்தம் எழுதப்பட்டதுன்னு அர்த்தம். கிதாபுக்கு என்ன அர்த்தம்? கிதாபு என்ற நேரடி சொல்லு இருக்குல்லங்க, நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள், அரபு இலக்கணப்படி அதை கிதாப் என்று சொல்லலாம். ஒரு போஸ்ட் கார்டு எழுதுறீங்களா, எழுதப்பட்டு இருந்தால் அது கிதாப். கத்தப்பண்டா எழுதினார், காத்திபண்டா எழுத்தாளர்னு சொன்னாங்க. அது ஐயா கிதாபுங்கிறது. கிதாபு என்றால் எழுதப்பட்டது. எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறோ அதெல்லாம் கிதாபுன்னு அர்த்தம். இந்த நான் வச்சுக்கிற பேப்பரையும் கிதாபு என்று சொல்லலாம். எழுதிருக்குல்ல, தெரிஞ்சிருக்கு. எத்தனை அட்ரஸ் எழுதி வச்சிருப்பீங்க பாக்கெட்ல, அதை கிதாபுன்னு சொல்லலாம். அப்ப எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அதெல்லாம் கிதாபு. அகராதி அர்த்தம். இங்க அந்த அர்த்தம் இல்ல. எங்க இந்த இடத்துல நான் பேப்பரை பத்தி அர்த்தம் செய்ய முடியுமா? அந்த அர்த்தம் கிடையாது. வேதத்தை மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற வேதத்தை கொடுத்தான்னு சொல்றோம். அதே மாதிரி தான் ஹிக்குமத்துக்கு ஞான அர்த்தம் இருந்தாலும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹிக்குமத்துக்கு அந்த மாதிரி அர்த்தம் செய்யக்கூடாது. கிதாப் என்பதற்கு என்ன அர்த்தம் செய்கிறோம்? மனிதர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டு நெறிந்து வழங்குறோம்ல, அந்த கிதாப் எல்லாம் கொடுத்தான். ஹிக்குமத்துக்கும் என்ன அர்த்தம் கேட்டா அதற்கான விளக்க உரைகள். அதே மாதிரி மனிதர்கள் நான் இறக்குனேன்னு சொல்றான், நான் கொடுத்தேங்கிறான். அப்ப எப்படி கொடுத்திருப்பான்னு கேட்டா நம்ம 3 வகை இருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இறைவன் வருவது ஜிப்ரீல் மூலமா மட்டும் தர்றது மட்டும் வகை இல்ல, வேற வகையான வகை இருக்குது. இதயத்துல விடுவான், அது ஏதோ ஒரு வகையில் இந்த விளக்கத்தை கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இறை தூதர்கள் 2 செய்திகளோட தான் வருகிறார்கள். இப்ப குர்ஆன் மட்டும் போதும் என்று யாராவது வாதிட்டார்களேயானால் அவர்கள் கிதாபு இறக்குனதை ஒத்துக்கிறாங்க. அல்லாஹ் ஹிக்குமத்து கொடுத்தேன்னு இந்த 5 வசனத்தை சொல்றாங்க, அதை நிராகரிக்கிறார்கள். ஹிக்குமத் எங்கப்பா? ஹிக்குமத் தான் நபிகள் நாயகத்தின் விளக்கு ஒரு ஹதீஸ் பேர் தான் ஹதீஸ். ஆனா ஒரு தப்பு நானே நினைச்சு பாக்குறேன், ஏன் இந்த ஹதீஸ்ங்கிற பேரை போய் தப்பா வச்சாங்க? ஹிக்குமத்துன்னு வச்சிருக்கலாமே. அல்லாஹ் என்ன பேரை வைக்கிறானோ அதை வச்சிருந்தா அவங்க அழகா இருந்திருக்கு. இவங்க தேவையில்ல ஹதீஸ் வேறு விஷயத்துல வேணா அவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லலாம். இந்த ஹதீஸ் அந்த பேரை வைக்காம குர்ஆன்ல இருந்து என்ன அல்லாஹ் சொல்லணும் அதையே வச்சிருந்தாங்கன்னா அந்த தப்பு வாங்கி இருக்கலாம். எந்த ஒரு வாய்ப்பு இருக்காது. சரியான ஆப்பு வச்ச மாதிரி போயிருந்திருக்கும். அல்லாஹ் கொடுத்ததுக்கு பேரு ஹிக்குமத் தான். அது இது குர்ஆன், இது ஹிக்குமத், அதன் விளக்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 2 சொல்லும் பொழுது இவர்கள் அந்த பேரை ஹதீஸ் சொன்ன உடனே ஹதீஸ் எங்க இருக்கு அதை கேட்டு இருக்காங்க வழங்காம. அது நம்ம சைடுல உள்ள போய் மிஸ்டேக். அது இந்த ஹதீஸ்ன்றதுக்கு பேர் சூட்டுனாங்க பாருங்க, அது பேர் அல்லாஹ் சூட்டினது இல்ல, ரசூல் சூட்டினது இல்ல, அது துணியா வச்சது வேறுபடுத்தி காட்டுறதுக்கான செஞ்சாங்க. அதை ஹதீஸ் சொல்லி போயிட்டாங்கன்னு வைங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இன்னொரு வார்த்தையில யூஸ் பண்றான் சில இடங்கள்ல. கிதாபோட ஹிக்மத்தை யூஸ் பண்ணான்ல, ஹிக்மத்துன்னு பண்ணானா வேறு சில வசனங்கள், அது ஒரு 3 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிதாபோட சேர்த்து ஹுக்கும் என்ற வார்த்தை எல்லாம் சொல்றான். நபிமார்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், வெவ்வேறு வார்த்தைகளை யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல வர்றேன். கிதாபையும் கொடுத்தோம், ஹுக்குமையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். ஹுக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா அதிகாரம் அர்த்தம். ஹுக்குமுக்கு என்ன ஹாக்கிம்ங்கிறோம்ல, ஜட்ஜி நீதிபதிக்கு பேர் ஹாக்கிம்னு சொல்லுவோம். ஹுக்குமாக்கள் சொல்லுவோம் தலைவர்களுக்கு, ஆட்சி தலைவர்களுக்கு. குர்ஆன் கூட வரும், அதாவது இலல் ஹுக்காம் துதுபிஹா இலல் ஹுக்காம், லஞ்சம் ஹாக்கிம்களுக்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்காதீர்கள் சொல்லும் பொழுது ஹுக்காங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்ணுவான். அதான் ஹுக்கும்ல இருந்து வந்தது. ஹுக்கும்னா என்ன அர்த்தம்? அதிகாரம். இப்ப நபிமார்களை பொறுத்த வரைக்கும் கிதாபையும் கொடுத்தோம், ஹுக்குமையும் கொடுத்தோம் பல வசனங்கள்ல சொல்றான். நம்பர் 2வது சொல்றான். இப்ப கிதாபை கொடுத்தோங்கிறது வழங்குது, ஹுக்குமை கொடுத்தோங்கிற அதிகாரம்
இந்த அதிகாரத்துக்கு என்ன ரெண்டு அர்த்தம் செய்யலாம் அதிகாரத்துக்கு. ஒன்னு அரசியல் அதிகாரம் ஒரு அர்த்தம் செய்யலாம், இன்னொன்னு ஆன்மீக ரீதியாக வழி நடத்துகிற அதிகாரம். தீன் என்ற முறையில் நீ அவர் தான் கட்டுப்பட்டு ஆகணும், அவன் வேற விஷயத்துக்கு நடக்க முடியாது என்ற அதிகாரம். இந்த இடத்துல என்ன அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த இடத்த அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கிதாபையும் கொடுத்தாங்க, ஹுக்குமையும் கொடுத்தாங்கிறான். எல்லாரும் ஆட்சி கொடுத்தானா? ஆட்சின்னு எடுக்க முடியுமா? ஆட்சி கொடுக்கப்பட்ட நபிமார்கள் நீங்க தேடி தேடி பொறுக்கி பொறுக்கி பார்த்தா கூட ஒரு தாவூது நபி ஒரு சுலைமான் நபி தான் குரான்ல கிடைக்குவாங்க. கடைசி கட்டத்தில் மூசா நபிக்கு ஆட்சி கொடுத்தது ஒண்ணு கிடைக்கும், 3 கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நபிகள் நாயகம் வரைக்கும் டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் கிடைப்பாங்க நபிகள் நாயகத்தையும் சேர்த்து. இந்த 4 பேரை தவிர பாக்கி பேர்லாம் ஆட்சி இருந்துச்சா? ஆட்சி கிடையாது. தாவூது நபி ஆட்சியாளராக இருந்தாங்க, மன்னரா இருந்தாங்க. சுலைமான் நபி மன்னரா இருந்தாங்க. மூசாபி ஆரம்பத்தில் அடிமையா ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி பிறவன் கூட்டத்தால் அழிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல அல்லாஹ் குடியமர்த்தி அந்த ஈத்துடைய அரசாட்சி மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு ஆதாரம் குர்ஆன்ல காட்ட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி ஆட்சியை கொடுத்தான் என்பதற்கு அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் இல்லாத சான்றுகள் நம்ம முன்னாடி நிக்கிறது. அப்ப இந்த 4 பேர் தான் இந்த நபிமார்கள் ஆட்சியோட இருந்தாங்க என்று நம்ம விளங்குறோம். மீதி உள்ள ஆட்களுக்கு எங்க ஹுக்கும் இருந்துச்சு? இல்ல. ஜக்கரியா நபி ஆட்சியோட இருந்தாரா? ஈசா நபி ஆட்சியோட இருந்தாங்களா? கொண்டு விட்டாங்களே எத்தனை நபிமார்களை. யஹ்யா நபிக்கு அல்ல ஆட்சியை கொடுத்திருந்தானா? ஐயூப் நபிக்கு ஆட்சியை கொடுத்திருந்தானா? அட இப்ராஹிம் நபிக்கு ஆட்சியை கொடுத்திருந்தானா? விரட்டில விட்டாங்க. லூத் நபிக்கு எல்லாம் வந்து ஆட்சியை கொடுத்தானா? அப்ப நபிமார்களுடைய வரலாறு நீங்க தேடி தேடி பாத்தீங்கன்னு சொன்னாலும் ஆட்சி கொடுக்கப்பட்ட நபிமார்கள் என்பவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த 25ல சொல்லப்படாத நபிமார்கள் நமக்கு தெரியல. அது இந்த சதவீதத்தில் இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் நம்ம அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா நம்ம ஹுக்குமை கொடுத்தோம் நீங்க சொல்றான். நபிமார்கள் அத்தனை பேருக்கும் கித்தாபையும் கொடுத்தோம், ஹுக்குமையும் கொடுத்தோம். அப்ப அந்த அதிகாரத்தை சொல்லல. ஏன்னா அந்த ஒரு அதிகமான பேருக்கு கொடுத்தாலாச்சும் அதை சொல்லலாமுங்க. கொடுக்கப்பட்டது கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? மெஜாரிட்டியை கணிச்சு சொல்றதா இருந்தா அதுல ஒரு நியாயத்தினை ஒத்துக்கலாம். 100 பேர் இருக்கும் பொழுது ஒரு 90 பேருக்கு கொடுத்தோம்னு சொல்றோம்னு வைங்களேன், எல்லாரும் கொடுத்தோன்னு சொல்லிட்டு போயிடலாம். 100 பேர் இருக்கிற சபையில 2 பேர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து சொல்ல முடியுமா? 2 பேருக்கு கொடுத்து சொல்ல முடியாது. ஒரு 90 பேருக்கு கொடுத்து என்ன செய்யலாம்? எல்லாரும் 10 ரூபா கொடுத்துக்கன்னு சொல்லிடலாம். மெஜாரிட்டியை கவனிச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி கொடுத்த ஆளுக்கு ரொம்ப கம்மி, கொடுக்காத ஆளுக்கு அதிகம். அல்லாஹ் நினைச்சு ஹுக்குமை கொடுத்தாங்களாம். அப்ப இந்த ஹுக்குமுக்கு அந்த அதிகாரம் அர்த்தம் செய்யக்கூடாது. எந்த அதிகாரம்? ஆட்சி அதிகாரம். அதை செய்யக்கூடாது. வேற என்ன அதிகாரம்? சொல்ல நினைக்கிறியா அவர் ஹுக்கும்படியா நீ சொல்லணும், அப்ப நான் ஏத்துக்கிறேன். நோங்கிறியா அவர் உத்தரவு போடுறபடி கொண்டாது என்கிட்ட ஏத்து. அந்த அதிகாரம், அதாவது வணக்க வழிபாடுகள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் ஹுக்குமு. ஹுக்குமோடு அனுப்பி வைக்கிறான். கிதாபையும் கொடுத்துவிட்டு எப்படிங்கிற வழி நடத்துகிற அதிகாரம் அவங்க வேலைன்னு கொடுத்து அனுப்புறான். அதற்கான வழியை உள்ளத்துல போறான். அதுதான் ஹுக்குமுங்கிற அந்த வார்த்தை பண்றான். அதற்கான வசனங்களை பாருங்க. அல்லாஹ் 3வது அத்தியாயத்தை இந்த ஏற்கனவே சொன்னதுதான் இன்னும் வேற கருத்துக்காக சொல்லி காட்டுறான். 3வது அத்தியாயத்துல 79வது வசனம், மாக்கானலி பசர் யூத்தியகுல்லாஹுல் கிதாப உல் ஹுக்ம. எந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஹுக்குமையும் ஒரு நுபுவத்தை நபி என்னும் தகுதியும் கொடுப்பானையானால் அவர் மக்களிடத்திலே போய் எனக்கு அடிமையாகுங்கள் என்று அவர் சொல்ல முடியாது, அல்லாவுக்கு அடிமையாகுங்கள் என்றுதான் அவர் சொல்ல முடியும். அல்லாஹ் இதுல என்ன சொல்ல வர்றானா, வேற விஷயத்துக்கு சொல்ல வர்றான். எந்த ஒரு மனிதருக்காவது நாம் ஒரு வேதத்தையும் கொடுத்து நபி என்னும் தகுதியையும் கொடுத்து அதோட ஹுக்குமையும் கொடுத்தோமையானால் அவர் வாங்கினோன்னு அவர் தலைவராய் தந்து போய் எல்லாம் நமக்கு அடிமையாகுங்க அப்படின்னு பேசுகிற அதிகாரத்தை நான் கொடுக்க மாட்டேன். அவர் போய் என்னதான் சொல்லணும் மக்கள்கிட்ட போய் அல்லாஹ்வுக்கு அடியாராகுங்கள் என்றுதான் சொல்லுவாரு. இதுதான் நான் கொடுத்திருக்கிறேன். உலகின் சும்மைய கூறல் இன்னாசி துரு இபாதல்லி மிந்துனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு எனக்கு அடிமையாகி விடுங்கள் என்று சொல்லுகிற அதிகாரம் எவருக்கும் இல்லைங்கிறான். இது என்ன சொல்றான்? நபிமார்களுக்கு கொடுத்து 2ங்கிறான். கிதாபு ஒன்னு ஹுக்குமு, எல்லா மனிதருக்கும். அதே மாதிரி 45வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உலகது ஆதையினா பனி இஸ்ராயில, இஸ்ரேல் மக்களுக்கு நாம் கொடுத்தோம் அல் கிதாப ஒரு ஹுக்கும, வேதத்தையும் கொடுத்தோம் ஹுக்குமையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். ஒண்ணு போத்த நபி என்னும் தகுதியும் கொடுத்தோம், வேதத்தையும் கொடுத்தோம், நபிங்கிற தகுதியை சொல்ல விட்டுருவோம், கிதாபையும் கொடுத்தோம் ஹுக்குமையும் கொடுத்தோம் ஹுக்குமத்தையும் கொடுத்தோம். இது ஏன் ஹுக்குமோட அதிகாரம் எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்க்கணும்? இவன் புஸ்தகத்தை வாங்கணும் தந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம சொல்றாங்க. இந்த குரான் மட்டும் போதுங்கிற கூட்டம் புஸ்தகத்தை தந்துட்டு அவர் வேலை முடிஞ்சு நாங்க பார்த்து நாங்களா பாய்க்கிறோம். அப்படியே ஹுக்குமா கொடுக்கணுங்கிற ஹுக்கும பவர் எது கொடுக்கணும்? வேற என்ன பவர் இருக்கு? வேற என்ன பவர்னு சொல்லப்ப ஒன்னா தந்துட்டார்கள். அப்புறம் என்ன பவருக்கு என்ன அர்த்தம்? ஹுக்குமுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லாம ஆக்குறாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை அர்த்தம் இல்லாமல் ஆட்டு கொள்கைக்கு பேர் தான் குரான் மட்டும் போதுங்கிறது. குரான் மட்டும் போதுங்க என்பது குரான் அர்த்தம் இருக்கு.
அது விளங்குது. இப்ப குரான் இருக்கிறதுக்கு பேர் தான் குரான் மட்டும் வேதம் அர்த்தம். நல்லா விளங்குது. இதை விட பேர் லிஸ்ட் போடுறான் பாருங்க, அது முக்கியமானது. யாருக்கெல்லாம் ஹுக்குமு கொடுக்கலையோ அவங்க பேரெல்லாம் சொல்லி இவங்களும் ஹுக்குமு கொடுத்தாங்கிறான். ஆட்டுக்காக ஆளுக்கு பேர் பாருங்க. இந்த இடத்துல சொல்றான், தில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனாஹா இப்ராஹிம் ஆ கோமிஹி நர்ஃபு தரஜாத்தி மின் நஸாவு இன்ன ரப்பக அலீமுன் ஹக்கீமுன் அலீம். பேரா வாசிக்கிறேன் பாருங்க, அப்புறம் அது வரும். வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப குல்லன் ஹதைனா வ நூஹன் ஹதைனா மின் கப்லு வ மின் ذُرِّيَّتِهِ தாவூத வ சுலைமான வ அய்யூப வ யூசுஃப வ மூஸா வ ஹாரூன் வ கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் வ ஜக்கரியா வ யஹ்யா வ இஸா வ இல்யாஸ குல்லு மினஸ் ஸாலிஹீன் வ இஸ்மாஈல வ யஸா வ யூனுஸ வ லூத்தன் குல்லன் ஃபல்லல்னா அலல் ஆலமீன். இவளும் சொல்லிவிட்டு உலாயிக்கல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப ஹுக்ம, இவர்களுக்கெல்லாம் கிதாபையும் ஹுக்மையும் கொடுத்தாங்க. இப்ப சொன்ன பேர்கள்லாம் ஞாபகம் இருக்க? என்னென்ன பேர் சொன்னாங்க? இப்ராஹிம்ங்கிற பேரை சொல்லிவிட்டு, இஸ்ஹாக்கை சொல்லிவிட்டு, யாக்கூபை சொல்லிவிட்டு, யாக்கூபுக்கு ஆட்சி கொடுக்கப்படவே இல்லை, கண்ணால தெரியுது. யூசுப் நபிக்கு ஒரு ஆட்சி கொடுத்தான். அதுக்கு மந்திரியா இருந்தாரா மன்னரா இருந்தாராங்கிறதுல கருத்து வேறுபாடு. விஷ்ணு நான் கேட்கல, அவர் மந்திரியா தான் இருந்தாரா அல்ல கட்சியில மன்னராக ஆயிட்டாரா என்பதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதையும் மன்னர் எடுத்துக்கொண்டாலும் யாக்கூப் நபி இருக்கிறார, அவர் கண்டிப்பா ஆட்சி கொடுக்கப்படல. யூசுப் நபி கீழே போய் சாதாரண ஆளா இருந்தாரு. அவருக்கு இவர் பணிஞ்சார் சொல்லி காட்டுறான். தகப்பனும் தாயும் 11 பேர்களும் இவருக்கு பணிந்தாரு சொல்லி சூறா முடியும். யாக்கூபுக்கு ஆட்சி கிடையாது, ஹுக்குமே கிடையாது அவருக்கு. இன்னொரு குமிகளை கட்டுப்பட்டு நடக்கிறார். அது கன்ஃபார்மா சூரா யூசுப்ல உங்களுக்கு விளங்கும். அப்ப யாக்கூப சொல்லி காட்டுறான், நூஹன் அதைனா நூஹ சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் தாவூத, சுலைமான, அய்யூப, யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசாவுக்கு ஆட்சி கொடுத்தனால அவங்க சொல்லிப்படி கொண்டு விட்டாங்க. நம்ம வசத்துக்கான்ல ஆட்சிலாம் கீழே இருக்கு. ஈசாவும் சொல்றான், ஈசா, இலியாசு, இவ்வளவு சொல்லி இஸ்மாயில், வல்லியப்பா, யூனுஸ், லூத்து, இவ்வளவு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொன்னா, இவங்க எல்லாம் கிதாபையும் கொடுத்தோம். ஹுக்குமுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஹுக்கும் இல்ல, அரசாட்சிங்கிற ஹுக்கும் அல்ல, தீனுடைய ஆட்சி. அதாவது வணக்க வழிபாடுகள் என்ன தீர்மானிக்கிற அதிகாரம் கொடுத்து. அப்ப நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது ஹிக்மத் என்ற விளக்கத்தை கொடுத்தேன்னு ஒரு இடத்துல சொல்றான். அதிகாரம் கொடுத்தேன்னு சொல்றான். மார்க்க வணக்க சட்டத்திட்டங்களை நிர்ணயிக்கிற அதிகாரம் கொடுத்தாங்க. அப்ப அதிகாரம் கொடுத்தது அதிகாரத்துல என்ன பண்ணார் சொல்லுவோம். அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கல்லப்பா, அதிகாரத்தை வச்சு அவர் என்னமா பண்ணிருந்தா அவருக்கு தேவையா இல்லையா? அது அவருக்கு ஹிக்மத்தை கொடுத்தாங்கல்ல, அந்த ஹிக்மை கொண்டு அவர் என்னவெல்லாம் உலகத்துக்கு சொன்னாரோ அதுவும் அல்லாஹ் கொடுத்ததா இல்லையா? அல்லாஹ் கொடுத்தா ஏத்துக்கிற கூடாது, அது நம்ம கடமையாயிருமே. அப்ப இன்ப தெளிவா தெரியுது. இறை தூதர்கள் குரானை மட்டும் வேதத்தை மட்டும் நிப்பாட்டிக் கொள்ள மாட்டார்கள். விளக்க ஞானம், ஞானம் பெற்று வருவார்கள். ஞானத்தை மட்டும் பெற்று வர மாட்டார்கள், பவர் பெற்று வருவார்கள். நான் சொல்றதும் செய்யணும், இதுதான் செய்யணும். அப்படிலாம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு ஆள் சொல்றாரு நபிக்கேங்கிற இடத்துல சுலிக்கேன்றாரு, விட மாட்டாங்க ரசூல் சொல்ல. நான் நபிக்கேன்னு சொல்ல நபிக்கேன்னு சொல்லணும். நீ என்ன மாத்திர நபி ரசூல் ரெண்டு ஒண்ணா? நபிகள் ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் ஒரு நபிக்கேன்னு ஒரு மனப்பாடங்கள் ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. அவர் பாவல நபிக்கேங்கிற வார்த்தையை ரசூலுக்கேங்கிறார். ரசூல் சொல்லாசம் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, முடியாது. நபிக்கு அல்லது அரசத்தை நான் ஒரு சொல்லு, அதான் ஹுக்குமும். ஹுக்குமா வழங்குதா? நான் என்ன சொல்றேன் அதான் கேட்கணும். அப்பதான் அங்க வெற்றி பெற நினைத்தால் நான் சொல்றது கேட்கணும் என்ற அதிகாரம் தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த அதிகாரத்தோட தூதர்கள் வந்தார்கள் போது நீ எப்படி குரான் மட்டும் இந்த பணத்தை எடுத்துருவோமா? மறுக்கிறது குரானையில மறுக்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டத்தார் எதற்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. குரான் இதெல்லாம் குரான் வசனம், இதுக்கு நான் ஒரு அதிக கூட காட்டல, எல்லாம் குரான்ல இருந்தா காட்டி கொண்டிருக்கிறேன். இப்ப குரான் தான் இதெல்லாம் சொல்லுகிறது. இது ஒரு அம்சத்தை விளங்கிக் கொள்ளணும். அப்ப நபிமார்களுக்கு குரான் வேதம் மாத்திரம் இல்லாமல் அதற்கான விளக்கமும் கொண்டு வந்தார்கள் என்பதற்கு வேறு இதுக்குள்ளதான் சான்று நினைக்கூடாது. இதை எடுத்தாச்சுல எடுத்தா அதை கடைசி வரைக்கும் போய் நச்சுதான் முடிக்கணும், அப்பதான் நம்ம தெளிவா இருக்க முடியும். அதனால இதுல உள்ள எல்லா கிறுக்குத்தனத்தையும் நம்ம சொல்லி ஒரு தெளிவுக்கு புனித ரமலான்ல வச்சு குரான் அருளப்பட்ட மாதத்துல தானை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் வழிகெடுவதை ஒத்துக்கிற முடியாது, அனுமதிக்க முடியாது. அதுக்காக வேண்டிய சம்பந்தமா உள்ள மேலும் நிறைய விவரங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் விடுபட்டதெல்லாம் சேர்த்து பார்த்தா என்ன செய்வோம், நபிமார்கள் வரலாறு முடிப்போம். அந்த வருஷம் முடித்தீரும், பாக்கி வைக்க மாட்டோம். சுப்ஹானக்கல்லாஹ் அன்புள்ள சகோதரர்கள, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அறிவிப்புகள். ஏகத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எடுப்பதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவதை எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும்
மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள் பிரசுரங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் நடத்துவது. இந்த மாதிரி சென்னையில உள்ள பிரச்சாரத்தை சொல்லி நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகள்லாம் தௌஹீத் பிரச்சாரம் கொண்டு போகணும். மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் கூடாது, அவர்கள் எப்படியாவது நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய சிறுக்கில விடுபட வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பில் இருந்து வெளிநாட்டு அரடமோ வெளிநாட்டுல உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த இருங்களிடமோ எந்த ஒரு பைசாவும் நன்கொடையாக பெறுவது இல்லை என்ற முடிவோடு செயல்படுகிற ஒரு இயக்கம். அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புக்கு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அரசு சவுதி அரசாங்கமே ஒரு 10 கோடி ரூபாய் வாங்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பைலாவிலே உருவாக்கி கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதனுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கிற உதவிகளை கொண்டுதான் அது நடக்கும். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியோட உங்களுக்கு அறிவிச்சது இல்லை. அப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைக்க வேண்டி நீங்கள் உங்களுடைய நன்களை அல்லது மாதாந்த அந்தாக்களை கொடுத்தீர்களேயானால் அவர்களுடைய பணி இன்னும் விரிவாக நடக்கும். நிறைய மலுக்கு ஏகத்துவத்தை சொல்லுவாங்க. அதனுடைய கணக்குகள்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. எப்ப வேண்டாலும் பொருளாளர் அன்வர் பாஷா அவர்களிடத்துல நீங்கள் கணக்கு கேட்கலாம். எல்லாம் கம்ப்யூட்டர் பண்ணி கணக்கு பார்க்கல சிஸ்டமேட்டிக்கா நடத்தி கொண்ட ஒரு அமைப்பு அது. அதனால தாராளமா நிதி உதவி செய்யணும், நன்கொடை கொடுக்கணும். அது உங்களுக்கு விரும்பக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் விமர்சனங்கள் விளம்பரங்களில் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட் 81 அங்கப்பந்தரு சென்னை 1. போன் 52117635220697.